சரி, ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மறுபடியுமாய் இந்த வேதத்தை நாங்கள் கற்கும்படியாய் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். தொடர்ந்து தேவரீர் எங்களுக்கு இவைகளை கற்றுத்தாரும். ஆண்டவரே, என்ன நோக்கத்தோடு ஆண்டவரே கிட்டத்தட்ட 2000 வருஷங்களுக்கு முன்பதாக ஆண்டவரே உம்முடைய அப்போஸ்தலர்களை கொண்டு இவைகளை நீர் எழுத வைத்தீரோ, அந்த நோக்கத்தை ஆண்டவரே நிறைவேற்றும். எங்களுடைய வாழ்க்கையிலையும், எங்களுடைய தேசத்திலையும், நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த உலகத்திலேயும் நாங்கள் ஆண்டவரே நீர் எதிர்பார்க்கிறவைகளை செய்து முடிக்க எங்களுக்கு கிருபை தாரும். அதற்கு செயல்படுகிறதற்கு எங்களை ஊக்குவிக்கிறதாய் இந்த வேத வாக்கியங்கள் இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் தாமே இவைகளை நாங்கள் புரிந்து கொள்ள எல்லா கிருபைகளையும் எங்களுக்கு தந்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆன்லைன் பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த வாரத்திலே ரோமர் 10வது அதிகாரத்தினுடைய ஒரு பகுதியை நம்ம பார்த்து முடித்தோம். இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியை நம்ம பார்க்க இருக்கிறோம். நம்ம பார்த்து கொண்டிருக்கிற இந்த 9, 10, 11 அதிகாரங்கள், ரோமர் 9, 10, 11 அதிகாரங்கள்ல பவுல் எதை பற்றி இங்க சொல்றார் அப்படின்னு சொன்னா, கடவுள் இயேசு கிறிஸ்து மூலமாய் தம்முடைய உடன்படிக்கையை இல்லாவிட்டால் இந்த பூமியை திரு திரும்ப சீர்படுத்துவேன், இந்த பூமியை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு அவர் சொல்ற அந்த வாக்குத்தத்தம், அந்த உடன்படிக்கை எப்படி இயேசு கிறிஸ்து மூலமாய் நிறைவேறுகிறது, இயேசு கிறிஸ்து மூலமாக தான் அதை எப்படி நிறைவேற்றுகிறார் என்பதை கிட்டத்தட்ட 8 அதிகாரங்களிலே அவர் அதை விளக்கமாய் சொல்லிவிட்டு, அதுதான் சுவிசேஷம். இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய திட்டம், தேவனுடைய நோக்கம், இந்த பூமியை புதுப்பிக்கிற, இந்த பூமியை பழைய நிலைமைக்கு கொண்டு வருகிற, திரும்ப கொண்டு வருகிற பணிக்கு அந்த பணிக்கு இயேசு கிறிஸ்து மூலமாய் அதை எவ்விதமாய் கடவுள் நிறைவேற்றினார், இன்னும் நிறைவேற்ற விரும்புகிறார் என்பதை கிட்டத்தட்ட 8 அதிகாரங்களை அவர் சொல்லிவிட்டு 9ஆம் அதிகாரத்துல இதற்கு முதற் காரணமாயிருந்த யூத ஜனங்கள், இல்லாவிட்டால் இஸ்ரவேல் ஜனங்கள், கடவுள் அவர்களோடு கூட பண்ணின உடன்படிக்கை எல்லாம் அவர்களோடு கூட தான் பண்ணி இந்த அவருடைய மீட்பின் திட்டத்தை, இந்த கடவுள் பூமியை புதிதாக்குகிற இந்த திட்டத்தை அவர்களை கொண்டுதான் அவர் செய்ய ஆரம்பித்தார். இப்போ இயேசு கிறிஸ்து மூலமாய் அது நிறைவேற்றப்பட்டதுனாலே அவர்களுக்கு என்ன ஆயிற்று என்கிற கேள்விக்குதான் இங்க இந்த 3 அதிகாரங்கள்ல அவர் பதில் சொல்றத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். சோ 8ஆம் அதிகாரத்துல 9ஆம் அதிகாரத்துல ஆஹ் அவர்களை குறித்த கடவுளுடைய திட்டம் என்ன என்பதை 8ஆம் அதிகாரத்துல அது தேவனுடைய திட்டம் நாம் எதிர்பார்க்கிறபடி இருக்காது என்பதையும், அது வித்தியாசமாய் இயேசு கிறிஸ்து மூலமாய் நிறைவேறிற்று என்பதையும் அவர் சொல்லிவிட்டு 10ஆம் அதிகாரத்திலே ஆஹ் இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலைமை அப்படியானால் என்ன என்கிற கேள்விக்கு அவர் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். 10ஆம் அதிகாரத்துல அந்த பதில் வரல, 11ஆம் அதிகாரத்துலதான் ஆக்சுவலா அதற்கான பதில் வருது. ஆனா 10ஆம் அதிகாரத்துல கடவுள் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்த அவர்கள் முதற் காரணமாய் அவர்கள் தான் இருந்தாங்க, உடன்படிக்கை அவர்களோடு கூட தான் கடவுள் பண்ணார், பூமிக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்திற்காக அவர் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாத்திரம் இஸ்ரவேல் அப்படின்ற அந்த தேசம், யூதர்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஜனக்கூட்டம். ஆனால் இப்பொழுது இயேசு கிறிஸ்து மூலமாய் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறார் என்று சொல்லும் பொழுது, இயேசு கிறிஸ்து மூலமாய் புற இனத்தாருக்கும் சமமான பங்களிப்பு இதுல கொடுக்கிறார், ஈக்குவல் பார்ட்டிசிபேஷன் இதுல கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது, அப்படியானால் தேவன் தாம் தெரிந்து கொண்டு அழைத்து தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாய் பயன்படுத்தின அந்த இஸ்ரவேலுக்கு என்ன ஆயிற்று, அந்த இஸ்ரவேலுடைய காரியம் என்ன? ஏனென்றால் இந்த மெசியாவை, இந்த இயேசு கிறிஸ்துவை அந்த இஸ்ரவேலர் ஏற்றுக்கொள்ளவில்லை, பெரும்பாலானவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஒரு சிறு கூட்டம் மட்டும்தான் அவரை என்ன பண்றாங்க, ஏற்றுக்கொள்றாங்க. சோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு, அவங்களுக்கு தானே எல்லாம் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா அவங்க இப்ப அந்த கடவுளுடைய அந்த திட்டத்துல இயேசு கிறிஸ்து மூலமாய் கொண்டு வரப்பட்ட இந்த கடவுளுடைய அந்த செயலிலே, கடவுளுடைய திட்டத்திலே அவங்கள காணலையே, அவங்க இல்லையே அப்படின்ற கேள்விக்கு அவர் பதில் சொல்லி கொண்டிருக்கிறார். அந்த பதில்ல தான் அவங்க ஏன் அதுல இல்லாம போனாங்க அப்படின்றதுக்கு அது ஏற்கனவே அவர்களை குறித்து சொல்லப்பட்ட காரியம்தான். உபாகமத்திலே மோசே மூலமாகவே அவர் சொல்லிவிட்டார், இவங்க என்னை விட்டு வழி விலகி போவார்கள், என்னோட
என்னோடு கூட என்னுடைய கட்டளைகளை, என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறதுல அவங்க உண்மை உள்ளவங்களா இருக்க மாட்டாங்க. அது நிமித்தம் அவர்களை நான் எல்லா தேசங்களுக்கும் துரத்தி விடுவேன். ஆனால் அந்த நேரத்திலே நீங்கள் எதிர்பாராத விதமாய் அற்புதமாய் வந்து நான் ஒரு காரியத்தை செய்வேன். அந்த காரியம்தான் அந்த சுவிசேஷம். அந்த சுவிசேஷத்தை அவங்க புரிந்து கொள்ளாததுதான் பிரச்சனை. அதை அவங்க விசுவாசிக்க முடியாததுதான் பிரச்சனை. அதற்காக தான் அவரு நம்ம போன வாரம் தெளிவா பார்த்தோம். உபாகமத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த நியாயப்பிரமாணம் எங்கேயோ இருக்குன்னு நீ தேடி போக வேண்டாம். அது உனக்கு சமீபத்துல இருக்குது. உன் வாயிலுக்கு அருகில் இருக்கிறது, உன் இருதயத்துக்கு அருகில் இருக்கிறது. அது என்ன நியாயப்பிரமாணம்? அது ஆக்சுவலா அந்த நியாயப்பிரமாணம் அல்ல. அந்த நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலா இருக்கிற இயேசு கிறிஸ்து. சோ இயேசு கிறிஸ்து ஹி இஸ் வெரி க்ளோஸ் டு யூ. இயேசு கிறிஸ்துவை பத்தின அந்த சுவிசேஷம் அது உனக்கு ரொம்ப அருகாமையில் இருக்குது. அது உன் இருதயத்துக்கு நீ அதை மெமரைஸ் பண்ணணும். நியாயப்பிரமாணத்தெல்லாம் அவங்க வந்து உட்கார்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா மனப்பாடம் பண்ணுவாங்க. ஒரு யூதன் திரும்ப திரும்ப அதை கேட்பான். அதான் வாய் இருதயம்னு ஏன் சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த நியாயப்பிரமாணத்தை மோசே கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை இதை பேசிட்டே இருக்கணும். நீ இத வந்து நீ கேட்டுட்டே இருக்கணும். பேசும் பொழுது அப்படின்னா தகப்பன் தன் பிள்ளைங்கள்ட்ட பேசுவான். ஜபாலயங்களுக்கு போகும் பொழுது அங்கே இந்த நியாயப்பிரமாணம் டோரா திரும்ப திரும்ப வாசிக்கப்படும். அதை கூடியிருக்கிற மக்கள் கேட்பாங்க. அது அவங்களுடைய இருதயத்துக்குள்ள போகும். இதுதான் அவங்களுடைய கவனண்ட். இதுதான் அவங்க கடவுளுடைய மக்கள் என்பதற்கு அடையாளம். இந்த டோரா தான் அடையாளம். திரும்ப திரும்ப அதை பேசுகிறதும் திரும்ப திரும்ப அதை கேட்கிறதும் தான் என்னது அப்படின்னு சொன்னா ஒரு யூதனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவனுடைய லைஃப்ல சொல்ல போனா அவனுடைய வாழ்க்கையோடு கூட பிணைந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த டோரா. அதை அவன் கேட்கணும். அதை அவன் மனப்பாடம் பண்ணணும். அவன் மைண்ட்ல திரும்ப திரும்ப. அதனாலதான் யூதர்கள் அன்னைக்கு இருந்த யூதர்கள் பாத்தீங்கன்னா இவன் பெரிய படிப்பறிவு பவுல போல கமாலியல் பாதத்திற்கே உட்காராதவங்க கூட வேதத்தை தெளிவாய் அறிந்திருப்பார்கள். அதாவது நியாயப்பிரமாணத்தையும் பழைய ஏற்பாட்டுல இருக்கிற காரியங்களையும் அவங்க தெளிவாக, ஏன்னா இட் வாஸ் டோல்ட் அகைன் அண்ட் அகைன், இட் வாஸ் ஸ்போக்கன் டு தம் அகைன் அகைன் அகைன், திரும்ப திரும்ப அவங்களுக்கு சொல்லப்பட்டு கொண்டே வந்தது. அதனாலதான் அவர் சொல்றாரு, இப்போ அந்த வார்த்தை அந்த நியாயப்பிரமாணம் நீ கேட்டுட்டே இருந்த இல்லையா, அந்த நியாயப்பிரமாணம் சொல்லுகிற நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலா இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்து நீ சிறையிருப்புல இருந்திருக்கிற இந்த சூழ்நிலையில உனக்கு ரொம்ப அருகாமையில வந்திருக்கிறது. நீ அதை எங்கேயும் போய் தேட வேண்டாம். அது உனக்கு பக்கத்துல இருக்குது. இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று நீ என்ன பண்ணா போதும், விசுவாசித்தால் போதும். இருதயத்துல அதான் ரட்சிப்புண்டாக அந்த திட்டத்துல நீ சேர்றதுக்கு நீ நியாயப்பிரமாணம் எங்க இருக்கு, அது என்ன சொல்லுது, அதுல இன்டர்பிரேஷன் என்னெல்லாம் தேடி போக வேண்டாம். நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றின இயேசு கிறிஸ்து உனக்கு முன்னாடி உன் பக்கத்துல இருக்கிறாரு. வாயினால நீ அவரை ஆண்டவர் ஈஸ் லார்ட் அப்படின்றத அறிக்கை பண்ணி உன் இருதயத்துல நீ அத இயேசு மரித்தோர் இருந்து எழுந்தார் என்பதை நீ முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் இரட்சிக்கப்படுவாய் அப்படின்றத அவர் சொல்றாரு. சோ அந்த திட்டத்திலே நீ சேர்க்கப்படுவாய். ஆனா அவங்க வந்து இது யூதர்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்கும் உரியதுன்றத சொல்லிட்டு இப்ப நம்ம ரோமர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல வருகிறோம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் நிற்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்கிறது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த வசனம் எதை குறிப்பிடுது அப்படின்றத நான் போன வாரமே சொன்னேன். இதோ அஸ்திபாரமான கல்லை நான் என்ன செய்யறேன், சியோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமா இருக்கிறவன் என்ன படுவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். கிறிஸ்துவ விசுவாசிக்கிறதுனால எனக்கு என்ன கிடைக்கும்? இந்த ஒருவேளை அன்னைக்கு இருந்த தேவனுடைய பிள்ளைகள் இல்லாட்டா அன்னைக்கு இருந்த கிறிஸ்தவர்களுக்கும் இதுதான் கேள்வி. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால யூதரா இருந்தாலும் சரி, புறையினத்தாரா இருந்தாலும் சரி, அன்னைக்கு அவங்களுக்கு கிடைச்சது என்ன அப்படின்னு சொன்னா அவமானம், நிந்தை. இன்னைக்கு நம்மள மாதிரி கிறிஸ்டியானிட்டி அன்னைக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகல. பவுல் இதை எழுதும் போது ரோம்ல இருக்கிற அது யூத விசுவாசிக்கும் பிரச்சனை தான், புறையினத்தாரான விசுவாசிகளுக்கும் பிரச்சனை தான். ரோமர்களாலும் பிரச்சனை, யூதர்களாலும் பிரச்சனை. ரெண்டு பக்கத்துல இருந்தும் இவங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லும் பொழுது இட் வாஸ் ஷேம் ஃபார் தம். அவங்களுக்கு அவமானமா இருந்தது. அவங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருந்தது. கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்கள ரொம்ப கேவலமா நினைக்கக்கூடிய ஒரு காலமா இருந்தது. ஆனா பவுல் தைரியமா எழுதுறாரு, வேதம் சொல்லுகிறது. எவ்வளவு உண்மை பாருங்க. The scripture says என்னது, அவர் மேல் விசுவாசமா இருக்கிறவன் என்னப்படுவதில்லை, வெட்கப்படுவதில்லை என்று என்ன செய்யுது வேதம் சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. எதை கோட் பண்றாரு அப்படின்னு சொன்னா ஏசாயா, நம்ம போன வாரமே பார்த்துட்டோம். ஏசாயா 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை அவர் அங்க சொல்றாரு.
ஏசாயா 28ஆம் அதிகாரத்தை நீங்க பவுல் வந்து சும்மா ஏதோ எடுத்து எழுதல. அவர் சொல்றாரு, அந்த கல் நம்பிக்கை வைத்தால் வெட்கம் அடைய அடைய விடாத அந்த கல் யார் தெரியுமா? அந்த கல் அவங்க நினைச்சாங்க. நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஏசாயா 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆஹ் அனு வாசிங்களா ஒரு தடவை? 28 ஏசாயா 28:16. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ ம், அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது ம். பரீட்சிக்கப்பட்டதும் ம். விலையேறப்பட்டதும் திட அஸ்திபாரம் முழுதுமான மூளை கல்லுமாயிருக்கும், ஓகே. விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசிக்கிறவன் பதறான். சோ ரொம்ப அழகா எடுத்து சொல்றாரு பாருங்களா. சோ தட் இஸ் தேர் பிலீஃப். அதாவது அவங்க என்ன எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாங்க? இது சியோன்றாலே அவங்களுக்கு என்னது, நான் போன வாரம் சொன்னேன், அந்த மலைகளில ஒண்ணு, அங்க இருந்த அந்த குன்றுகளிலே ஒன்று சியோன். சோ அந்த சியோன்ல தான் அவங்க ராஜாவின் தலைநகரம், அங்கதான் கடவுள் வாசம் பண்றாரு. அதுலதான் அது அந்த எருசலேமோட அந்த இது வந்து அந்த குன்றுக மேலதான் நிக்குது, எருசலேம் தேவாலயம். சோ அது இட் மீன்ஸ் ஸ்பீக்கிங் ஆஃப் த டெம்பிள். ஏசாயா மூலமா அவங்க சொல்லப்பட்ட இந்த வார்த்தையை பார்த்த உடனே, லே ஸ்டோன் இன் ஜாயன், ஏ டெஸ்டட் ஜாயன், டெஸ்டட் ஸ்டோன், நான் ஒரு கல்லை வைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க? ஓ, ஆலயம் மகிமையே எழும்ப போகுது அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சிருப்பாங்க. பட் பவுல் சொல்றாரு, இதான் அந்த கல் வந்துடுச்சு. அதான் முக்கியம். இன்னைக்கு ப்ராப்ளம் என்ன, கிறிஸ்டியானிட்டிக்குள்ள ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இன்னைக்கும் இஸ்ரவேலுக்கு ஏதோ ஒண்ணு நிறைவேறணும், ஏதோ ஒரு ஆலயம் கட்டணும், அங்க கல் வைப்பாங்க, அதுக்காக கல் எங்க இருந்து செங்கலோ கல்லோ அனுப்பணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக காசு கொடுக்கணும் அப்படின்லாம் இன்னைக்கு மொபிலைஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல அப்போஸ்தலருடைய விசுவாசம் என்ன? அவங்க கல்ல கலெக்ட் பண்றதுக்கு அவங்க முயற்சி பண்ணல, எருசலேம் ஆலயம் கட்டுறதுக்கு. அதுக்காக ஃபண்டா எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணல. அதுக்கு மாறா பவுலோட ஆர்கியூமெண்ட் என்னன்னு சொன்னா, உங்க வாயில உங்க முன்னாடி அது இருக்குது, அந்த இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர், இல்லாவிட்டால் அந்த இயேசு கிறிஸ்து மூலமாய் வரக்கூடிய அந்த நற்செய்தி உங்களுக்கு முன்னாடி இருக்குது. அது என்னது? அதுதான் ஏசாயா சொன்ன என்னது? அஸ்திபாரமான கல். அதுதான் அந்த ஆலயம், அதுதான் அந்த நிறைவேறுதல், அதுதான் கடவுள் உலகத்தை நிரப்ப போறேன்னு சொல்றதுக்கான அந்த கல். அந்த கல் அப்படின்னு சொல்லும் பொழுது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யார் அப்படின்னு சொன்னா யூதர்கள். ஏன் தெரியுமா? தானியேல் மூலமா சொல்லப்பட்டது. என்ன சொல்லப்பட்டதுன்னா, ஒரு கல் வரும், கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் வந்து அந்த பெரிய பொற்சிலைய நம்ம ஏற்கனவே பலமுறை பார்த்திருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்தை பத்தியும் வருகையை பத்தியும் சிந்திக்கும் பொழுது, அந்த பொன்னாலான தலையும், வெண்கலமான மார்பும், வெள்ளியில உள்ள தொடையும், அத மாதிரி இரும்பு களிமணால கால்கள் பாதங்கள் இருக்கக்கூடிய அந்த சிலைய கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் வந்து உருண்டு, அந்த கல் என்ன பண்ணுச்சான் ஒரு நாள்? பூமி முழுவதும் அது நிரப்பிட்டு அப்படின்னு சொல்லி தானியேல் வந்து பார்த்து சொல்றான். அந்த நெபுகாத் நேச்சார் கண்ட தரிசனத்தை நல்லா கவனிங்க. அந்த கல் பவுல பொறுத்த வரைக்கும் யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து. அவர் மேல் விசுவாசமா இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை. ஏன் வெட்கப்படுவதில்லை? ஒரு நாள் இந்த பூமியா அதுதான் நிரப்ப போகுது. ஒரு நாள் இந்த பூமிய வந்து அந்த ராஜ்யம் தான் நிரப்ப போகுது. கைகளால் பெயர்க்கப்படாத, என்னென்றைக்கும் அசைக்க முடியாத, என்னென்றைக்கும் அழிவில்லாத அந்த ராஜ்யத்தை யார் கொண்டு வர போறா? அவர் தான் கொண்டு வர போறாரு. சோ வி ஷுட் பி ஆப்டிமிஸ்டிக். கிறிஸ்டியன் ஷுட் பி ஆப்டிமிஸ்டிக். நம்ம சாதக சிந்தையுடையவர்களா இருக்கணும். நம்முடைய ரோல் என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம யார் அப்படின்றது நமக்கு தெரியணும். அதனாலதான் பவுல் அவங்களுக்கு எழுதுறாரு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரோம நகரத்துல இருக்கிற கொஞ்சம் சபைகள், ஒரு 10 பேர் 20 பேர் இருந்து ஒரு 100 150 பேருக்கு எழுதுறாரு. இது ஒருவேளை என்னவா இருக்கும்னா, வாசிச்சவங்களுக்கு கூட, பட் தே பிலீவ்ட். அதான் நான் சொல்ல வரேன். என்ன சொல்றாரு? இவர் மேல் விசுவாசமா இருக்கிறவன் என்ன பண்ணுவதில்லை? வெட்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்றாரு. அன்னைக்கு அவங்களுக்கு என்னன்னா, என்ன வெக்கம்? அவங்களுக்கு டெய்லி வெக்கம் தான். கூட்டப்பட்ட ஹிஸ்டரியில நீங்க வாசிச்சு பார்த்தாலே தெரியும். கூட்டப்பட்ட அறைகளுக்குள்ள இவங்க என்ன பண்றாங்கன்னே தெரியலன்னு தான் அவங்க ஹிஸ்டாரியன்ஸ் என்ன செய்யறாங்க, எழுதுறாங்க. ஏதோ ஏதோ பிரெட் பிரேக்கிங் பண்றாங்க, கம்பெனியனை வைக்கிறாங்க, ஏசுன்ற ஒருத்தரை பத்தி சொல்றாங்க, உள்ள போய் வர்ஷிப் பண்றாங்க. ஸ்லேவ்ஸ் எல்லாம், வேலைக்காரர்கள், அடிமைகள் கூட அதுல இருக்கிறாங்க. பாவப்பட்டவங்க, பூவர், அடிமைகள்லாம் இருக்கிறாங்க. காலையிலேயே எழும்பி, நீங்க அந்த ஹிஸ்டாரிக்கல் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வாசிச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். காலையிலேயே எழும்பி எங்க போயிடுறாங்க? நீங்க நம்ம சர்ச்சுக்கு போறதுக்கு ரொம்ப யோசிக்கிறோம். ஆனா காலையிலேயே எழும்பி கடவுளை தொழுது கொள்றதுக்கு அவங்க என்ன பண்ணிடுவாங்களா? கிளம்பி ஈவன், ஏன்னா அவங்களுக்கு லீவ் எல்லாம் கிடையாது. சீசருடைய காலத்துல எங்க சண்டே ஹாலிடே எல்லாம் கிடையாது. பட் சண்டே மார்னிங், ஏன் சண்டே மார்னிங் அப்படின்னா, அது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த காலை. அதனால அந்த வாரத்தின் முதலாம் நாள்ல காலையிலேயே அவங்க எல்லா வேலைகளுக்கு மத்தியிலையும், அடுத்தது அவங்க அதுக்கப்புறம் தான் வேலைக்கு போகணும். பட் ஏர்லி இந்த மார்னிங் அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை என்ன பண்ணுவாங்களாம்? தொழுது கொள்றதுக்கும்,
அவரை குறித்து அறிந்து கொள்வதற்கும் அவங்க போவாங்களாம். அப்படி இருந்தாங்க. விளைவு என்ன ஆச்சு? அந்த ரோம்ல உள்ள கிறிஸ்தவர்கள் தான் எழுதுறாரு, வெட்கப்படுவதில்லை, வெட்கப்படல. எந்த கேவலமாய் சொல்லப்பட்ட அந்த மார்க்கம், கேவலமாய் சொல்லப்பட்ட அந்த கூட்டம் கொஞ்ச நாளைக்குள்ள ரோம சாம்ராஜ்யம் சரிந்து விழுந்தது. அவங்கள சுற்றி இருந்த பார்பேரியன்ஸோட ஆளுகை இல்லாம போச்சுது. வைக்கிங்ஸோட ஆளுகை இல்லாம போச்சுது. ஆனா அந்த ராஜ்யம் அது பரவி இன்னைக்கு உலகத்துல அது பெருகி நிக்கிறது. இன்னைக்கும் நான் ரீசெண்டா பிரேயர்ல சொன்னது மாதிரி, எங்களுக்குள்ள நடந்த பிரேயர்ல சொன்னது மாதிரி, அந்த அதுதான் அந்த கிறிஸ்தவம் தான் இந்த உலகத்தின் நிறைய ஆசீர்வாதங்களுக்கு, ஏன் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் காரணமா இருக்குமோ என்று இன்னைக்கு உலகம் சிந்திக்கக்கூடிய அளவிற்கு வந்திருக்கிறது. சரி, இப்போ சோ அந்த விசுவாசிக்கிறவர் என்னப்படுவதில்லை, வெட்கப்படுவதில்லை. அது யூதனா இருக்கட்டும், 12ஆம் வசனம். அது கிரேக்கனா இருக்கட்டும், யாரு? ஒரே ஆண்டவர் தான். யாரு ஆண்டவர்? அப்படின்றத அவர் சொல்ற. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். நோ டிஃபரன்ஸ். அவர் எந்த வித்தியாசமும் பாக்குறது இல்ல. ஏன் இஸ்ரவேலர் அப்போ அதை பெற்றுக்கொள்ள முடியாம போனாங்க? பிகாஸ் 14ஆம் வசனம் அதுல சொல்றாரு, ரீசனை சொல்றாரு. அப்படி விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள்? அவங்க விசுவாசிக்க முடியல. கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள் அப்படின்னு அடுத்த கொஸ்டின் வைக்கிறாரு. இதை நம்ம மிஷினரி காலுக்கு பொதுவா சொல்லுவோம். ஆனா ஆக்சுவலா இதை யாருக்கு சொல்றாரு பவுல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றாரு. அவங்க பிரசங்கிக்கிறவங்க இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? அப்படின்ற அந்த கொஸ்டினை வச்சுட்டு 15ஆம் வசனத்துல சொல்றாரு, சமாதானத்தை திரும்ப திரும்ப, இதுதான் காஸ்பல். நம்ம நல்லா இதையா நான் ரொம்ப வலியுறுத்தி சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இதையெல்லாம் நம்ம ஒழுங்கா பார்த்துட்டு வரலன்னா, இனி நம்ம 11ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதிக்கு வரும் பொழுது அங்க சொல்லப்படுகிற ஒரு காரியம் இன்னைக்கு கிறிஸ்தவத்தை என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, குழப்பி கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் நம்ம சரியா பவுல் என்ன கான்டெக்ட்ல சொல்றாரு, என்ன இன்டென்ஷனோட சொல்றாரு, அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்ட தருவோம்னு சொன்னா, அந்த 11ஆம் அதிகாரம் கடைசிக்கு வரும் பொழுது நம்மளும் என்ன செய்வோம் அப்படின்னா தடுமாற்றம் அடைவோம். இன்னைக்கு அதை வச்சுட்டு இந்த வசனத்தை எடுத்து வசன விளையாட்டு பண்றாங்கன்னு சொல்றேன் இல்லையா? அதை வச்சு இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் தவறாய் புரிந்து கொண்டிருக்கிறார்கள், குழம்பி கொண்டிருக்கிறார்கள். அதனால இதுல இருந்தே நான் அதுக்கான அடித்தளம் ஆரம்பிக்கிறதுனாலதான் இதை நான் அதிகமா எம்பசைஸ் பண்ணி நான் உங்களுக்கு சொல்றேன். Everyone who calls on the name of the Lord will be saved. எந்த வித்தியாசமும் கிடையாது. அங்கேயே எதை சொல்றாரு அப்படின்னு சொன்னா, யோவேல் 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை சொல்றாரு. இது நமக்கு நல்லா தெரிஞ்ச வசனம் தான். சோ பவுலோட அந்த வே ஆஃப் இதை பாருங்களா, ஸ்கிரிப்சர்ஸால, வேத வாக்கியங்களால அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? நிரம்பி இருக்கிறார். ஏதோ அன்னைக்கு அவர் பைபிளை நம்மள மாதிரி ரெஃபரன்ஸ் பைபிளை தேடி, இல்லாவிட்டால் கூகுள்ல போய் சர்ச் பண்ணி இந்த வசனத்துக்கு இதுக்கு இப்ப என்ன வசனம் சொல்லலாம் அப்படின்னு எடுக்கல. ஏஐ யூஸ் பண்ணி அவர் மெசேஜோ அல்லது இந்த லெட்டரோ ப்ரிப்பேர் பண்ணல இல்லையா? அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, சிஸ்டமேட்டிக்கா உட்கார்ந்து அவர் எழுதுறாரு. பட் அவருக்கு உள்ளத்துல இருந்து அந்த வசனங்கள் எல்லாம் வருது. யோவேல், ஏன்னா இதெல்லாம் அவங்க அடிக்கடி சொன்ன கேட்ட காரியங்கள். இத அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் அதை இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் அதை இயேசு கிறிஸ்துவே அதை கொண்டு விளக்குகிறார். 2ஆம் அதிகாரம் இது நம்ம அடிக்கடி சொல்ற வசனம் தான் இல்லையா? நமக்கு இன்னைக்கு அந்த என்னது துரதிருஷ்டவசமா இந்த வசனங்களை தான், இது ஆக்சுவலா இது நம்ம ஸ்டடியோட ரிலேட்டட் கிடையாது. பட் இருந்தாலும் நான் சொல்றதுக்கு, ஏன்னா நம்ம வசனங்களை எவ்வளவு தவறா புரிஞ்சிருக்கோன்றத பாருங்களாம். 28ஆம் வசனத்துல இருக்கிறத நம்ம அடிக்கடி கோட் பண்ணுவோம். கடைசி நாட்களில்னு பேதுரு அதை அவருடைய பிரசங்கத்துல சொல்றதுனால, இத கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் இந்த ஆவியை ஊற்றுவேன், தரிசனங்களை காண்பார்கள், அதெல்லாம் சொல்லிட்டு 30-31 நான் அடையாளங்களை காட்டுவேன், அற்புதங்களை காட்டுவேன், சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு 32ஆம் வசனத்துல சொல்றாரு, and everyone who calls on the name of the Lord will be saved. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனும் ரட்சிக்கப்படுவான். ஏன்னா என்ன சொல்லி இருக்குது அடுத்தது வாசிங்களா? அதை மட்டும், அந்த பகுதியை மட்டும் தமிழ்ல வாசிங்க. 32ஓட அடுத்த பகுதிய, யோவேல் 2:32. கேக்கல? 2:32. 2:32. அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சியோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியானவரிடத்திலிருந்தும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். பாத்தீங்களா? சோ இத நம்ம எங்கேயோ கொண்டு பொருத்தி
இனி ஏதோ நடக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். சூரியன் இருட்டா மாறும், கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க உடனே சூரியன்ல வந்து பிளாக் ஹோல்ஸ் வந்துருச்சு அப்படின்ட்டு. சந்திரன் ரத்தமா மாறும், அதுக்கு ஏதாவது ஒரு சயின்டிபிக் ப்ரூஃபை தேடுவாங்க. பட் இது எதை பத்தியும் சொல்லல. இது வந்து ஒரு ப்ராஃபட்டிக் லாங்குவேஜ். ப்ராஃபட்டிக் லாங்குவேஜ்ல கர்த்தர் செய்ய போகிற பயங்கரமான ஒரு காரியம். என்ன அந்த காரியம்? நம்ம நினைக்கிற மாதிரி சூரியன்லயும் சந்திரன்லயும் வானத்திலயும் நடக்கிற காரியங்கள் இல்ல. இயேசு கிறிஸ்து மூலமாய் அவர் செய்த காரியத்தை தான் தீர்க்கதரிசி இப்படி சொல்றான். அதனாலதான் பவுலுக்கு வந்து இது ஏன் இன்னும் சூரியன் அவங்க வந்து திடீர்னு என்னது எப்படா சூரியன் இருட்டா மாறப்போகுது, சந்திரன் எப்ப ரத்தமா மாறுதுன்னு அவங்க என்ன பண்ணல, காத்திருக்கல. அவர் சொல்றாரு பாருங்களா, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வது எவனும் ரட்சிக்கப்படுவான்னு சொல்றது இதுதான். எதை? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும் என்பதை குறித்துதான். இயேசு கிறிஸ்து மூலமாய் கடவுள் தாம் செய்ய போகிற அந்த ஆச்சரியமான காரியத்தை, புரிந்து கொள்ள முடியாத ஒரு காரியத்தை யாராலுமே இதை புரிந்து கொள்ள முடியல. யூதர்களால புரிந்து கொள்ள முடியல, உலகத்தால புரிந்து கொள்ள முடியல, கிரேக்கரால புரிந்து கொள்ள முடியல, யாராலுமே இதை என்ன பண்ண முடியல, புரிந்து கொள்ள முடியல. என்னது இது? ரோம சாம்ராஜ்யம் இருக்குது, அதை தட்டிட்டு இன்னொரு ஆளு வந்து தூக்குவாரு அப்படின்னு சொல்லி மெஸ்ஸியாவுக்காக அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, காத்துட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா அதுக்கு நான் மெஸ்ஸியாவா வந்திருக்கிறேன்னு சொல்றவரு சிலுவையில தொங்கிட்டு இருக்காரு. எந்த கொடூரமான மரணத்தை ரோமர்கள் தங்களுடைய எதிரிகளுக்கு கொடுப்பாரோ அதை கொடுத்து கொண்டிருக்கிறார். So it is strange. ஆனா அந்த கொடூரமான மரணத்தை சந்தித்த இயேசு கொஞ்ச காலத்துக்குள்ள நெப்போலியன் சொன்ன மாதிரி, மகாவீரன் நெப்போலியன் அதான் சொன்னான், நசரேயனே நீ என்ன பண்ணிட்டா, யூ ஹாவ் ஒன், நீ வெற்றி பெற்று விட்டாய், நாட் மீ. அவனுடைய எண்டுல அவன் சொன்ன வார்த்தை அதுதான். சோ அதுதான் உலகத்துல நிறைய பேரை, இவன் பெரிய ஜீசஸ கூட கன்ஃபர்ஸ் பண்ண வச்சது அதுதான், ஜீசஸ் இஸ் லார்ட் அப்படின்றது. அது காரணம் என்ன அப்படின்னா, இதுதான் ஆண்டவர் செஞ்ச ஸ்ட்ரேஞ்ச் காரியம். அதுக்காக தான் அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த ப்ராஃபட்டிக் லாங்குவேஜ்ல சூரியன் இருளா மாறும், நம்ம இனி இது ஒரு கடைசி காலம் வரும். துரதிருஷ்டவசமா பாருங்களா, அந்த பெந்தேகோஸ்தே நாளன்னைக்கு இது நிறைவேறிட்டுன்னு சொல்லுவோம். எதை நிறைவேறிட்டுன்னு சொல்லுவோம்? மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன், அதனால வந்துருச்சு, எல்லாரும் ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கன்னு சொல்லி பாட்டெல்லாம் பாடுவோம். அதுக்கப்புறம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ ரட்சிக்க விடுவான், ஆனா எல்லாரும் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்கன்னு சொல்லுவோம். ஆனா அதுக்கு ரெண்டு வருஷத்துக்கு நடுவுல இருக்கிற எதை, சூரியன் இருளா சந்திரன் ரத்தமா மாறும்ன்றதை என்ன சொல்லுவோம்? இது இனிதான் நடக்கும் கடைசி இது என்ன கான்செப்ட், என்ன அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஸ்கிரிப்சர்ன்றதை புரிஞ்சுக்க முடியல. உண்மையிலே நம்ம எவ்வளவு தவறுதலாக புரிந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றதுக்காக நான் இதை சொல்றேன். எனிஹவ், எப்படி பவுல் வந்து, அதாவது சியோனிலிருந்து என்ன வரும், எருசலேம், மீதியான உலகத்திலிருந்து என்ன வரும், சியோனிலே மீதியா இருக்கிறவர்களின் மூலமாய் ரட்சிப்பு உண்டாகும். அந்த மீதியா இருக்கிறவங்க யாரு? அதான் அடுத்த கொஸ்டின். சியோன்ல மீதியா இருக்கிறவங்க யாரு? யார் மூலமா அந்த ரட்சிப்பு உண்டாகுது? இனி கடவுள் வந்து 2வது முறையா உலகத்துல இறங்கி வந்து எருசலேம்ல ஆலயத்தை கட்டி அவருக்காக நம்ம ரெடி பண்ணி வச்சு அவர் அங்க வந்து உட்காந்து அவர் ஆட்சி பண்ணி அப்படிதான் ரட்சிப்பை உண்டு பண்ணணுமா? இல்ல. பவுலை பொறுத்த வரைக்கும் இட் ஹாஸ் ஆல்ரெடி ஹேப்பன்ட். அது ஏற்கனவே நடந்து விட்டது பவுலை பொறுத்த வரைக்கும். இன்னைக்கு நம்ம அதை திரும்ப எக்ஸ்பெக்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். நிறைய குழப்பங்களை அரசியல் ரீதியாகவும் உலக ரீதியாகவும் தேசங்களுக்கு இடையில நம்ம உண்டு பண்ணிட்டு இருக்கிறோம், இப்படி புரிஞ்சுக்காததுனால. அடுத்தது அப்படி சொல்லிட்டு, சோ நான் எதுக்காக இதை இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னா, பவுல் வந்து ஒரு சில வசனங்களை மட்டும் சொல்லிட்டு போனாலும் அந்த ஸ்கிரிப்சர்ல எவ்வளவு அந்த பழைய ஏற்பாட்டு ஸ்கிரிப்சர்ஸ்ல எவ்வளவு விஷயங்கள் இருக்குன்றத பாருங்க. பவுலுக்கு ஒரு வசனத்தை தான் கோட் பண்ணாலும் சரி. இப்போ அடுத்தது, இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து கீழ்ப்படிஞ்சாங்களா? அததான் என்ன சொல்றாரு அப்படின்னா, நற்காரியங்களே சுவிசேஷமாய் அதிகளுடைய பாதங்கள் எவ்வளவு அதுக்குள்ளே நம்ம பார்த்துட்டோம். இது ரோமர் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல இருக்கிற நற்காரியங்களே சுவிசேஷமாய். அந்த நற்காரியம் என்னது? அதையும் நம்ம சிந்திக்கணும். நம்ம நிறைய நாள் நினைக்கிறோம் அந்த நற்காரியம் நம்ம பரலோகத்துக்கு போறது, நம்ம செத்த உடனே ஆத்மா பரலோகத்துக்கு போறதுதான் நற்காரியம்னு நீங்க நம்ம பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நமக்கு தெரிஞ்ச காஸ்பல், நம்ம மிஷினரி ஊழியங்கள்லயும் சரி, நம்முடைய சுவிசேஷ ஊழியங்கள்லயும் சரி, நம்ம சொல்ற காஸ்பல் பெரும்பாலும் இன்னைக்கு இந்து கிறிஸ்டியானிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கிற குட் நியூஸ் என்ன அப்படின்னா, என்னது? பரலோகத்துக்கு போறதுக்கு வழிதான் இயேசு கிறிஸ்து. அப்படின்னா செத்த பிறகு பரலோகத்துக்கு போகும், அதான் அதுக்குதான் வழிதான் இயேசு கிறிஸ்து அப்படின்னு தான் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. பட் வாசிச்சு பாருங்களா அந்த வசனத்தை. ஏசாயா 52ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துலதான் அது வருது. அதுதான் பவுல் இங்க என்ன சொல்றாரு, அதை கேள்விப்பட்டுட்டோம், அதை நம்ம கேள்விப்பட்டுட்டோம், இஸ்ரவேல் ஜனங்களும் அதை கேள்விப்பட்டாச்சு. எப்படி நான் உங்களுக்கு புற ஜாதியாராகி உங்களுக்கு சுவிசேஷம் சொல்றேனோ, அதே மாதிரி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏற்கனவே இந்த குட் நியூஸ் என்ன செய்யப்பட்டாச்சு, அறிவிக்கப்பட்டாச்சு அப்படின்னு சொல்லி
ஏசாயா 52:7 சொல்றாரு. ஏசாயா 52:7 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வாசிங்களான்னு. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷங்களுடைய பாதங்கள் மலைகள் மேல் எவ்வளவு அழகா இருக்கின்றன. என்ன நியூஸ் அது? குட் நியூஸ் என்னது? who say to Zion, your God reigns. உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். சோ இங்க வந்து சொல்லி இருக்கிறது எல்லாம் பார்த்தா என்ன தோணும் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்து சீயோனுக்கு ஆண்டவர் வந்துட்டாரு, வந்து உனக்கு ஆட்சியை திரும்ப தர போறாரு அப்படின்னு சொல்ற மாதிரி தோணும். பட் இங்க என்ன பவுல் இதை எப்படி பாக்குறாரு அப்படின்னு சொன்னா, இந்த நற்செய்தியை அறிவிக்கிறவங்க என்ன செய்தியை சொல்றாங்க? உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். யார் அந்த தேவன்? He is the one who came in the flesh. மாம்சத்திலே வந்த அந்த இயேசு கிறிஸ்து தான் அந்த தேவன். சோ பவுலை பொறுத்த வரைக்கும், அப்போஸ்தலர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க, தேவன் எப்போ வருவாரு, தேவன் எப்போ வருவாருன்னு சொல்லி. இப்ப நற்செய்தி என்ன தெரியுமா? தேவன் வந்து விட்டார். எப்படி வந்துட்டாரு? அவர் ராஜாவாய் வந்து விட்டார். எல்லாவற்றையும் ஆளுகை செய்யக்கூடியவராய் அவர் என்ன பண்ணிட்டாரு? இயேசு கிறிஸ்துவிலே வந்து விட்டார். சோ இதுதான் என்னது? அவங்களுடைய செய்தி. இதுதான் நற்செய்தி. காஸ்பல்ன்றது இதுதான். அததான் பவுல் சொல்றாரு. அந்த வார்த்தையை அவங்க கேட்டாங்களா? கேட்டாங்க. தேவன் வந்து விட்டார் என்கிற கேள்விப்பட்டாங்களா? கேள்விப்பட்டாங்க. எருசலேம் வீதியில அவர் பவனி வந்தாரா? வந்தாரு. எருசலேமை நோக்கி அவர் பவனி போனாரா? போனாரு. உன் ராஜா கழுதையின் மேல் ஏறி வர்ற சகரியால சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் அது அது நடந்துச்சா? நடந்தாச்சு. உங்க கண் முன்னாடியே நடந்தாச்சு. எப்படி? அவர் சியோனே, அவர் எருசலேமேன்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு? அந்த நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதாருங்களா நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? சோ திஸ் இஸ் அவங்க அது அப்படிதான் பாக்குறாங்க. நம்ம ஆண்டரிச்சிதமான இனி சுவிசேஷங்களை பத்தி வாசிக்க பார்க்கும் பொழுது அதை எப்படி இயேசு கிறிஸ்துவை பற்றின காரியங்கள் நிறைவேறுது அப்படின்றத வந்து அவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்றத நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். சரி, சோ இப்போ சுவிசேஷம்ன்றது அதான். நம்ம இன்னைக்கு நினைக்கிற மாதிரி நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒரு ஆள்கிட்ட போய் இயேசு உனக்காக மரிச்சாரு, நீ பரலோகத்துக்கு போனோம்னா இயேசு ஏற்றுக்கொள்ளுன்னு சொன்னா முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறோம். தட் இஸ் அது தேவைதான், நல்லதுதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா தட் இஸ் நாட் த ஹோல் காஸ்பல். ஹோல் காஸ்பல்ன்றது என்னது? என்னுடைய வாழ்க்கையிலையும், என்னுடைய சமுதாயத்திலையும், என்னுடைய தேசத்திலையும் என் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறாரு, என் ஆண்டவர் ராஜரீகம் பண்றாருன்றத நான் விசுவாசிச்சு நான் அப்ளை பண்ண முடிஞ்சதுன்னு சொன்னா தட் இஸ் காஸ்பல். அதுதான் என்னது? நற்செய்தி. அதுதான் என்னது? சுவிசேஷம். சரி, இப்போ அடுத்ததுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, 16 வருஷத்துல இஸ்ரேலுடைய நிலைமையா அங்க நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி சொல்ற. என்ன சொல்றாரு? அவங்க என்ன பண்ணல? ரோமர் 10:16, ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லாரும் என்ன பண்ண விடல? கீழ்ப்படியவில்லை. சோ வாட் இஸ் இஸ்ரேலோட பிரச்சனை? என்னது? அவர் வந்தார், அவங்க எதிர்பார்த்தவர் வந்து விட்டார், ஆனா அவங்க என்ன பண்ணல? கீழ்ப்படியவில்லை. ஏன் கீழ்ப்படியவில்லை அப்படின்னு சொன்னா, பிகாஸ் அதுக்கு அவரு காரணம் சொல்லுவாரு. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நீங்க அதை சரியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புறேன். ஏன் கீழ்ப்படிய முடியவில்லை? ஏன்னா ஏசாயா ஏற்கனவே சொல்லிட்டாரு, திரும்பவும் அங்கதான் வராரு. கடவுளுடைய பிளான் வந்து ரொம்ப வித்தியாசமா நிறைவேறுதுன்றத சொல்றாரு. ஏன் இஸ்ரவேல் ஜனங்களால அப்படின்னா விசுவாசிக்க முடியவில்லை? ஏன் அவங்களால நம்ப முடியவில்லை? ஏன்னா ஏசாயா ஏற்கனவே ஒரு கேள்வியை கேட்டாரு. என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? எங்க இருக்குது? இது நமக்கு நல்லாவே தெரியும். மெசியானிக் ப்ராஃபஸின்னு சொல்லக்கூடிய ஏசாயா 53ஆம் அதிகாரத்துடைய முதல் வசனம் தான் இது. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் ஆரம்பிக்கவே செய்யறாரு. பாருங்க, இது எல்லாத்தையுமே அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவிலே நிறைவேறி விட்டது என்பதை அவர் என்ன சொல்றாரு. பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே யாருல நிறைவேறிடுச்சு? இயேசு கிறிஸ்துவிலே நிறைவேறிடுச்சு. இதுதான் நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு வலியுறுத்த விரும்புகிறேன். ஏன் தெரியுமா? இனி நிறைவேற வேண்டியது ஒன்றும் இல்லை. இனி எருசலேம்ல ஆலயம் கட்டப்படணும்னு சொல்லி அவசியம் இல்லை. இனிமே வந்து என்னது ஒரு இயேசு கிறிஸ்து திரும்ப அங்க வந்து உட்கார்ந்து ஏன்னா அவர் ஏற்கனவே ஆளுகையை பெற்றாகி விட்டது. ஏற்கனவே அவர் வந்து ஆட்சி என்ன செஞ்சாச்சு? அவர் வந்து பெற்றாகி விட்டது. சோ அதனால இனிமே அதுக்கு அவசியம் இல்லை. ஏன்னா ஏசாயா 53ஆம் அதிகாரத்துல அவர் ஆரம்பிக்கும் போதே ஏசாயாவை இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிற அந்த அவருடைய பாடுகளை குறித்து, சஃபரிங் சர்வெண்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பாடுகளை குறித்து சொல்லும் பொழுது
அவர் இப்படிதான் ஆரம்பிக்கிறாரு, who has believed our message. ஏன்னா இவங்களால அதை விசுவாசிக்கிறது எப்படி இருக்கும், கஷ்டமா இருக்கும். கடவுளுடைய கர்த்தருடைய புயம் வெளிப்படும் பொழுது அதை விசுவாசிக்கிறது என்னவா இருக்கும், ரொம்ப கடினமா இருக்கும். அதனாலதான் அவர் சொல்றாரு, அதுதான் நிறைவேறுது. இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யறாங்க, அவங்களால என்ன பண்ண முடியல, விசுவாசிக்க முடியல. 17ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, விசுவாசம் கேள்வினால் வரும், விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இதெல்லாம் எதை மீன் பண்றாரு, என்ன கான்டெக்ட்ல சொல்றாரு அப்படின்னு சொன்னா, கேட்கும்போது விசுவாசம் வரும். ஆனா கொஸ்டினை கேட்கறதுக்காக தான் இதை கொண்டு வர்றாரு. அப்படின்னா அவங்க கேள்விப்படலையா, கேள்விப்பட்டாங்க. ஏன்னா அந்த கேள்விப்படுதல் 19ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்துல சொல்றாரு, எங்க இருந்து எங்க வரைக்கும், கடவுளுடைய அந்த சத்தம் இல்லாவிட்டால் கடவுளுடைய மகிமை அப்படின்றது என்னது, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரத்தின் கிரியை அறிவிக்கிறது. சங்கீதம் 19:1 சொல்லி இருக்கிறத அவர் எடுத்து, அந்த சங்கீதம் முழுசும் அதுல பத்தி தான் இருக்குது. இப்ப நம்ம அப்படி ஒவ்வொரு பழைய ஏற்பாட்டு பேசேஜுக்கும் போறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. இருந்தாலும் 19ஆம் சங்கீதத்தை அவர் ஏன் எடுத்து இங்க யூஸ் பண்றாரு, நான் சொன்ன மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். ஒருவேளை அவர் ஒரு வசனத்தை சொல்றதா இருந்தாலும் அந்த ஒரு வசனத்துக்குமே என்ன உண்டு அப்படின்னு சொன்னா, அவர் அதனுடைய பின்னாடி இருக்கிற அல்லது அந்த பகுதி இருக்கிற முழு பேசேஜையும் தன்னுடைய மைண்ட்ல வச்சுதான் அவர் என்ன செய்யறாரு, சொல்றாரு. 19ஆம் வசனம் நம்ம எல்லாருக்கும், சரி 19ஆம் சங்கீதம் நம்ம எல்லாருக்குமே அறிமுகமான ஒரு சங்கீதம் தான் 19ஆம் சங்கீதம். அங்க என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா, அங்க என்ன வருது அப்படின்னு சொன்னா, 19ஆம் சங்கீதத்துல முதலாவது சங்கீதக்காரன் அங்க என்ன சொல்றான் அப்படின்னா, அந்த இயற்கை கடவுளுடைய மகிமை எப்படி வெளிப்படுத்துது அப்படின்றத சொல்லிட்டு, அந்த சத்தம் அதனுடைய வார்த்தை தேர் வாய்ஸ் அப்படின்னு சொல்லி 19ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்துல, அவைகளின் சத்தம் எல்லா இடத்துக்கும் போகுது. இது எதை சொல்லுது அப்படின்னு சொன்னா, அதுக்கு அடுத்த பகுதியில பாத்தீங்கன்னு சொன்னா 7ஆம் வசனத்துல இருந்து லா ஆஃப் த லார்ட், கர்த்தருடைய கற்பனை எப்படி ஆத்மா உயிர்ப்பிக்கிறது, அவனுடைய ஸ்கிரிப்சர்ஸ பத்தி அங்க சொல்ல வந்திருக்குது. நல்ல கவனிங்க, இங்க மொத்தத்துல 19ஆம் சங்கீதம் எதை பத்தி சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா, கடவுள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த என்னது, அந்த ஸ்கிரிப்சர்ஸ், அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய மேன்மையை தான் அங்க சொல்ல வந்திருக்குது. அத முதலாவது இதுக்கு அத முதலாவது ஜெனரல் ரெவலேஷன் நம்ம சொல்லுவோம். ஜெனரல் ரெவலேஷன் அப்படின்னு சொன்னா, பொதுவா இப்ப நமக்கு நிறைய நேரம் நியாயப்பிரமாணமே இல்லாதவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எப்படி கடவுளை பத்தி தெரியும் அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்போம் இல்லையா, அவங்களுக்கு கடவுளை பத்தி தெரியறதுக்கு எப்படி வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்போம். அதுக்குதான் இங்க சங்கீதக்காரன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, கடவுள் இருக்கிறார், கடவுளை தொழுது கொள்ளணும் அப்படின்றத வானமும் பூமியும் அவருடைய ஆகாய விரிவும் என்ன செய்யுது, அதெல்லாம் நமக்கு காமிக்குது. சோ நம்ம அதனுடைய சத்தம் அதுவே என்ன அப்படின்னா, இட் ஸ்பீக்ஸ் அபவுட் காட். சோ இயற்கையே என்னதான் சொல்லுது அப்படின்னு சொன்னா, இஸ் அ காட் அப்படின்றதான் சொல்லுது. அதனாலதான் நம்ம அடிக்கடி நம்ம சொல்றது உண்டு இல்லையா, நேச்சரை பத்தி நம்ம எந்த அளவுக்கு படிக்கிறோமோ, நேச்சரை பத்தி எந்த அளவுக்கு நம்ம படிக்கிறோமோ அந்த அளவுக்கு கடவுளுடைய மகிமையை, அதனாலதான் சயின்ஸ் பத்தி, டெக்னாலஜி பத்தி, எஜுகேஷனுக்கு எல்லாம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்றது. ஏன்னா சங்கீதக்காரன் அதான் சொல்றான், ஒரு அவனுக்கு அன்னைக்கு இருந்த காலகட்டத்துல வானத்தை பாக்குறான், ஆகாய விரிவை பாக்குறான், அதை பார்த்துட்டே அவன் சொல்றான், இதெல்லாம் எது டிக்ளேர் பண்ணுது அப்படின்னு சொன்னா, எதை பறைசாட்டுகிறது அப்படின்னு சொன்னா, எதை அறிவிக்கிறது அப்படின்னு சொன்னா என்னது, கடவுள் காட்ஸ் குளோரிய வெளிப்படுத்துது. எல்லாத்துக்கும் மேல இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவர் அதை மட்டும் கொடுக்கல, கடவுளுடைய மகிமை வெளிப்படுத்தப்படுகிற எதையும் கொடுத்திருக்கிறாரு, நியாயப்பிரமாணத்தையும் அவர் என்ன பண்ணிருக்காரு, கொடுத்திருக்கிறாரு. அதான் அதுக்கு பிறகு உள்ள மெசேஜ்ல வருது. 8ஆம் வசனத்துல இருந்து இப்படி எல்லாமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்டும், அதான் அதுக்கு அர்த்தம். 19ஆம் வசனத்துல 19ஆம் சங்கீதத்தை அவர் கோட் பண்றதுக்கு ரோமர் 10ஆம் அதிகாரம் நம்ம பார்த்த 17ஆம் வசனத்துல 19ஆம் சங்கீதத்தை அவர் கோட் பண்றதுக்கு முக்கியமான காரணம், ரோமர் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல 19ஆம் சங்கீதத்தை அவர் கோட் பண்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, பிகாஸ் என்னது, அவங்க நல்லா கேட்டாங்க, இஸ்ரேல் ஜனங்களுக்கு நல்லா கேட்டாங்க. ஏன்னா வேத வாக்கியங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது, ஸ்கிரிப்சர்ஸ் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது, நேச்சுரல் ரெவலேஷனும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது,
நேச்சர் மூலமா வெளிப்படுத்தப்பட்ட அந்த ஜெனரல் ரெவலேஷனும் கொடுக்கப்பட்டது, ஸ்கிரிப்சர்ஸும் அவங்களுக்கு என்ன செய்யப்பட்டது, கொடுக்கப்பட்டது. ஆனா அவங்களுக்கு புரியல. இயேசு கிறிஸ்துவ இயேசு கிறிஸ்துவ வந்து நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் அவர்களால் பார்க்க முடியவில்லை. அவங்களுடைய ஸ்டோரியோட, அவங்களுடைய சரித்திரத்தினுடைய முழுமையாக, நிறைவாக அவரை பார்க்க முடியல. இன்னும் ஏதோ ஒண்ணு வரணும்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்குள்ள கிறிஸ்டியன்ஸ் மாதிரி. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, பவுல் சொல்றாரு, அவங்க கடவுளுடைய திட்டம் தான், அதுவும் கடவுளுடைய திட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிதான். நல்லா கவனிச்சுக்கோங்க. 19ஆம் வசனத்துக்கு இப்ப நம்ம வாரோம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துக்கு. அங்க என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே ஆண்டவர் இவங்களை பத்தி சொல்லிட்டாரு. நல்லா கவனிங்க. ஏதோ பவுல் வந்து ஜஸ்ட் சும்மா அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் ஏதோ வசனங்களை எடுத்து சொல்றதுக்காக இதை சொல்லல. ஒரு பக்கம் அவங்க வந்து அவங்க அன்பிலீஃப் ஆனது உண்மைதான். அன்பிலீஃப்னா என்னது? அவிசுவாசம் உள்ளவங்களா மாறி போனது, அவங்க விசுவாசிக்க முடியாம போனதுக்கு போனது உண்மைதான். ஆனா அந்த அன்பிலீஃப்லயும் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, காட்ஸ் பிளான் இருக்குது. சோ இததான் நம்ம நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இததான் அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ரோம விசுவாசிகளுக்கு அவர் சொல்றாரு, ஒரு பக்கம் என்னது, யூதர்கள் விசுவாசிக்கவில்லை, பெரும்பாலான யூதர்கள். ஆனா இன்ஸ்பைட் ஆஃப் தேர் அன்பிலீஃப், அவங்களுடைய அவிசுவாசத்தின் நடுவிலும் கடவுளுடைய திட்டம் எதுக்கு ஊடா நிறைவேறுது அப்படின்னா, அந்த அவிசுவாசத்துக்கு கூட நிறைவேறுது. இததான் பவுல் என்ன சொல்லிட்டு வந்தார் அப்படின்னா, 8ஆம் அதிகாரத்துல ஸ்ட்ரேஞ்ச், அவருடைய பிளான் வந்து ஸ்ட்ரேஞ்ச்ன்றத சொல்லிட்டு வந்தாரு. அதுக்காக தான் அவர் யாரெல்லாம் எடுத்து காமிச்சாருன்னு நம்ம பார்த்தோம். பார்வோன் எடுத்து காமிச்சாரு. கடவுள் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை கிருபா பாத்திரங்களா கோபா பாத்திரங்களா வச்சதெல்லாம் அவர் என்ன பண்ணாரு, காமிச்சாரு. சோ அததான் இங்க இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த அன்பிலீஃபும் ஏன் அவங்க கடவுளுடைய இந்த ரட்சிப்பின் திட்டத்துல அவங்களால சேர முடியல, பங்கு பெற முடியல அப்படின்னா, அது அவங்களுடைய அவிசுவாசம் தான் காரணம். அவங்க கேட்டாங்க, 19ஆம் சங்கீதத்துல சொல்லியிருக்கிற மாதிரி ஜெனரல் ரெவலேஷனும் அவங்களுக்கு கிடைச்சது, ஸ்பெஷல் ரெவலேஷனும் கிடைச்சது. ஏசாயில சொல்லியிருக்கிற மாதிரி மலையின் மேல் பாதங்கள், நற்காரியங்களே சுவிசேஷமா அறிக்கிறோடைய பாதங்கள் மலைகள் மேல் அழகா அந்த அந்த அழகான பாதங்களை பார்த்தாங்க. உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று அப்போஸ்தலர்கள் சொல்லுகிற அந்த செய்தி அவங்க என்ன பண்ணாங்க, கேட்டாங்க. பட் ஸ்டில் தே couldn't believe. இந்த அன்பிலீஃப்குள்ளேயும் கடவுளுடைய திட்டம் இருந்தது. இதுதான் அவர் எழுதுறாரு. இதுதான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும், பட் நம்ம இதை புரிஞ்சுக்கணும். ஏன் இதை பவுல் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஏன்னா ஸ்கிரிப்சர்ஸ் அதுதான் சொல்லுது. அதனாலதான் என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, உபாகமம் 32ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல அதுதான் இங்க கோட் பண்றாரு. மோசே சொன்ன மாதிரியே நடக்குது. மோசையே அங்க கோட் பண்றாரு, அடுத்தது ஏசாயாவை கோட் பண்ணுவாரு. சரியா? இந்த 2 பேரையும் கோட் பண்ணி அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னா, இந்த அன்பிலீஃபுமே ஆண்டவருடைய திட்டம் தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை வச்சு நம்ம இண்டிவிஜுவல் லைஃபை குழப்ப கூடாது. அதுக்கு நான் அடுத்தது வாரேன், இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் வரேன். அந்த அவங்களுடைய அவிசுவாசமுமே என்னதுதான் அப்படின்னா, கடவுள் சொன்னதுதான். கடவுள் சொன்னதுதான் இந்த சென்ஸ் அவருக்கு ஏற்கனவே தெரியும். உபாகமம் 32ஆம் அதிகாரம் அவருக்கு ஏன் தெரியுது அப்படின்னு சொன்னா, உபாகம் 32ஆம் அதிகாரம் 21 வசனம் வாசிட்டு நான் சொல்றேன். வாசிங்களா அனு? உபாகம் 32:21. தெய்வம் அல்லாதவைகளினால் எனக்கு எரிச்சலை மூட்டி தங்கள் மாயைகளினால் என்னை கோபப்படுத்தினார்கள். ஆகியால் மதிக்கப்படாத ஜனங்களால் அவர்களுக்கு எரிச்சலை உண்டாக்கி மதிக்கட்ட ஜாதியினால் அவர்களை கோபப்படுத்துவேன். நல்லா கவனிங்க, எதை மீன் பண்றாரு அப்படின்றத தயவு செஞ்சு முடிஞ்சா பைபிளை நீங்க அப்படியே திருப்பி வச்சுக்கோங்க. இது வந்து யோசிச்சு பாருங்களேன். இது வந்து எப்ப சொல்றாரு மோசே அப்படின்னு சொன்னா, இன்னும் அவங்க கானான் தேசத்துக்குள்ளே என்ன செய்யல, போய் சேரல. கடவுளுடைய பிளான பாருங்களா, கடவுளுடைய திட்டம் இல்லாட்டால் கடவுளுடைய ஞானம் அல்லது கடவுளுடைய அறிவு அப்படின்றத நம்ம இதுல ரொம்ப அற்புதமா பார்க்க முடியும். இது எப்ப நடக்குது, இப்ப இதை எப்படி சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இன்னும் அவங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்குள்ள அவங்க என்ன செய்யல,
நுழையல. நுழையறதுக்கு முன்னாடியே கடவுள் என்ன சொல்றாருன்னு பாருங்க. ஆம், அந்த 21ஆம் வசனத்துல என்ன பார்த்தோம் இல்லையா? என் தெய்வம் அல்லாதவினால் எனக்கு எரிச்சல் மூட்டி தங்கள் மாயினால் என்னை கோபப்படுத்தினாங்க. அதனால நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, மதிக்கப்படாத ஜனங்களினால். யார் அந்த மதிக்கப்படாத ஜனங்கள்? அதுதான் யாரு? நேஷன்ஸ். இவங்க இவங்க மதிக்கவே மாட்டாங்க இஸ்ரேல் ஜனங்கள். இன்னைக்குள்ள யூதர்களும் அப்படிதான், யாரையும் மதிக்க மாட்டாங்க அவங்கள தவிர. தட் இஸ் தேர் என்னது, அவங்களுடைய டெண்டன்சி. ஏன்னா நாங்க கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். இப்ப கடவுள் சொல்றாரு, நீ யார மதிக்கலையோ, யார நீ, அவன் பேகன், அவன் வந்து காணியாட்சிக்கு புறம்பானவன், அவன் கடவுள் அற்றவன், அவன் கடவுளுடைய பிள்ளை அல்லாதவன், கடவுளுடைய ஜனம் அல்லாதவன் அப்படின்னு நீ நினைச்சியோ, அவனை வச்சு நான் கோபம் மூட்டுவேன். ஏன் தெரியுமா நான் இதை செய்வேன்? ஏன்னா நீ என்ன செய்யல, எனக்கு எரிச்சல் மூட்டினாய். ஓகேயா? சோ அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்றது அங்க சொல்லி இருக்குது. இங்க சொன்னது என்ன, இங்க சொல்லப்பட்டிருக்க அந்த முழு பேசேஜ் இப்ப நம்ம வாசிக்கிறதுக்கு நேரம் இல்ல. சோ அதனால நீங்க அதுக்கு பிறகு அதை வாசிச்சு பார்த்துக்கோங்க. ஆனா ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, சரி, மோசே இங்க என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ என்னோட கட்டளைக்கு கை கொள்ள மாட்டா. அதான் இந்த பாட்டு 32ஆம் உபாகமம் 32ஆம் அதிகாரம். ஆக்சுவலா மோசே அவங்களுக்கு நீங்க பாடணும், நீங்க உங்க ஹிஸ்டரி ஃபுல்லா, சரித்திரம் ஃபுல்லா இந்த பாட்டை திரும்ப திரும்ப பாடணும்னு சொல்லி கொடுத்த பாட்டு. எதுக்காக அப்படின்னு சொன்னா, இது எவ்வளவு முக்கியம் அப்படின்றத நீங்க பாருங்க. நம்ம லைஃப்ல ஸ்கிரிப்சர்ஸும் ஆண்டவருடைய செயல்களையும் நம்ம நிறைய நாள் இந்த கொஸ்டின் கேட்கிறோம், ஏன் பைபிளை படிக்கணும், ஏன் இதெல்லாம் படிச்சு நமக்கு என்ன, இப்ப பழைய ஏற்பாட்டுல இருக்கிற ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியர், உபாகமத்தெல்லாம் வாசிச்சு நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க நிறைய பேர் அதனால பைபிள் வாசிக்கிறதே கிடையாது. பட் எதுக்காக அப்படின்னா, நம்ம நீ நினைக்கிற மாதிரி எனக்கு ஏதோ எனக்கு ஒரு தீர்க்க தரிசனம் கிடைக்கும், எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கிடைக்கும், எனக்கு ஆண்டவர் கைடன்ஸ் கொடுப்பாரு, யார கல்யாணம் பண்ணணும், வீடு கட்டணுமா வேண்டாமா, எந்த வேலை கிடைக்கும், இதுக்கெல்லாம் ஆண்டவர் வழிகாட்டுறது தருவாரு அப்படின்ட்டு பைபிளை தேடணும்னா இது கிடைக்காது. ஏன்னா பைபிள் கொடுக்கப்பட்டது அதுக்காக கிடையாது. அப்போ பைபிள் எதுக்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னா, ஆண்டவருடைய செயல்களை நம்ம திரும்ப திரும்ப வாசிக்கணும், கேட்கணும், அதை பேசணும். பேசினாதான் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த உலகத்துல கடவுள் நினைச்சது நம்ம செய்ய முடியும். இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் இந்த பாட்டை கொடுத்துட்டு 32ஆம் அதிகாரத்துல மோசே மூலமா கடவுள் இந்த பாட்டை கொடு. எதுக்காக அந்த பாட்டை கொடுக்குறாருன்றதே அங்க இருக்குது. என்ன பாருங்களா, அந்த பாட்டை ஏன் கொடுக்குறாருன்றது 31ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல இருக்குது. வாசிங்களா? 31:29. என் மரணத்துக்கு முன்பு நீங்கள் நிச்சயமாய் உங்களை கெடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட வழியை விட்டு விலகுவீங்களா? என் மரணத்துக்கு பிறகு நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களை நிச்சயமா கெடுப்பீங்க. ஏன் இதை சொல்றாரு மோசே? ஏன்னா கடவுளுக்கு தெரியும். என்ன தெரியும் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் ஒன்னும் ஸ்பெஷல் பியூரா வாழ்றதுக்கான ஸ்பெஷாலிட்டி ஒன்றும் அவங்கள்ட்ட கிடையாது. பட் கடவுள் அவங்கள சூஸ் பண்ணது மட்டும்தான் அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி. எல்லாரையும் மாதிரிதான் இவங்களும். இவங்க மட்டும் என்ன கிடையாது, எந்த ஸ்பெஷாலிட்டியும் கிடையாது. அதனாலதான் கடவுள் சொல்றாரு, என்ன நீங்க உங்களை கெடுப்பீங்க, கெடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட வழியை விட்டு விலகுவீர்கள். ஆகையால் கடைசி நாட்களில் தீங்கு உங்களுக்கு நேரிடும். உங்கள் கை கிரியைகளினாலே கர்த்தரை கோபப்படுத்தும்படிக்கு அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வீர்கள் என்பதை அறிவேன் என்று சொல்லி இஸ்ரவேல் சபையால் எல்லாரும் கேட்க மோசே இந்த பாட்டை பாட்டின் இந்த பாட்டே அதுக்குதான். இந்த பாட்டு அவங்க திரும்ப நம்ம அதனால நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, இந்த பாட்டுகள்லயும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இன்னைக்கு நிறைய பாடல்கள் இருக்கு, நல்லதுதான். ஆனா எல்லா பாட்டுமே என்ன அப்படின்னு சொன்னா, ரீசெண்டா சில பேர் நாங்க பேசிட்டு இருக்கும்போது கூட யோசிச்சோம், கிறிஸ்டியன் பாட்டு இன்னைக்கு எப்ப பார்த்தாலும் இந்த கிறிஸ்டியன் பாட்டு எதை பத்தி வருது அப்படின்னு சொன்னா, ஐயோ நான் கஷ்டப்படுறேனே. ஓகே, அந்த மாதிரி பாட்டுகளும் தேவைதான். நம்முடைய வாழ்க்கையில கடினமான பாதைகள் வழியாக கடந்து செல்லும் பொழுது நமக்கு பாட்டுகள் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்குது. பட் பாட்டுகள் எதா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அது பொதுவா சங்கீதங்களை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சங்கீதங்கள்ல ஒரு பெரிய ஒரு பியூட்டி இருக்கும். அந்த நம்ம சங்கீதத்தை வாசிச்சு பார்த்தோன்னே என்ன பியூட்டி அப்படின்னா, கடவுளுடைய செயல்களை அங்க திரும்ப திரும்ப சொல்றதை பார்க்க முடியும். எதுக்காக பாட்டு பாடணும் அப்படின்னு சொன்னா, அதான் ஸ்கிரிப்சர்ஸ நம்ம என்ன செய்யணும், வேத வசனங்களை பாட்டுகளாக பாடுகிறது ரொம்ப அருமையானது. ஏன் அப்படின்னா அதுல என்ன வரும், அதுதான் கடவுளுடைய செயல்கள் திரும்ப திரும்ப வரும். ஒருவேளை இன்னைக்கு நான் அதை கீழ்படுறதுக்கான கமாண்ட்மெண்ட் எனக்கு அங்க இருக்காது.
நிறைய நேரம் நம்ம பைபிளை எப்படிதான் பாக்குறோம், எனக்கு கீழ்ப்படி இருக்கு, ஏதாவது கமாண்ட் கட்டுற இருக்கா, நான் எனக்கு ஏதாவது ப்ராமிஸ் வாக்கு தத்துவம் இருக்குதா அப்படின்னு பாக்குறோம். அப்படி இல்ல, அந்த வேத வசனங்களை கடவுள் செஞ்ச மகத்தான செயல்கள் இருக்கு. அது திரும்ப திரும்ப நம்ம பாடும் பொழுது, அதை திரும்ப திரும்ப நம்ம என்ன செய்யும் போது, கேட்கும் போது, சொல்லும் பொழுது, நம்ம லைஃப் எப்படி இருக்கும்னா, கடவுளுடைய அந்த நம்ம அடிக்கடி சொல்றோம் இல்லையா, நமக்குன்னு அவர் தந்திருக்கிற அந்த வாழ்க்கை பணி, அந்த ஒகேஷனை நம்ம என்ன பண்ணுவோம், நிறைவேற்றுகிறவர்களாய் நம்மை மாற்றும். அதுதான் பைபிளோட நோக்கம். பட் மற்ற இதெல்லாம் இல்லைன்னு நான் சொல்லல, இருக்கலாம். பட் மெயின் பர்பஸ் அதுதான். ஸோ அதனால இந்த பாட்டை அவங்களுக்கு கொடுக்குறாரு. கொடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அதனாலதான் பவுல் வந்து இந்த பாட்டை கோட் பண்றாரு. எதுக்காக அப்படின்னு சொன்னா, ஒண்ணு என்ன பண்ணுவேன், அதுல முக்கியமான ஒரு விஷயத்த அதுக்கே சொல்லிடுறாரு. எப்போ அவங்க இன்னும் கானான் தேசத்துக்குள்ளே நுழையல, கானான் தேசத்துக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு என்ன சொல்லிடுறாரு அப்படின்னு சொன்னா, என்ன நடக்கும், நீங்க என்னோட வழி விலகி போவீங்க. அப்ப நான் என்ன பண்ணுவேன், அதுக்கு பதிலா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நீங்க ஜனங்கள் அல்லாதவர்களால் இல்லையா, உங்களை வந்து என்ன பண்ணுவேன், அவங்கள கொண்டு நீங்க வந்து மதிக்கப்படாத ஜனங்களினால் அவர்களுக்கு எரிச்சல் உண்டாக்கி மதிக்கட்ட ஜாதியினால் அவர்களை கோவப்படுத்துவேன். பொருளை இதை இஸ்ரேல் ஜனங்கள் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, ஆமா நம்மள வந்து யாருக்கிட்ட கொடுத்தாரு, பாபிலோனியர் கையில கொடுத்தாரு, நேபுகாத்நேச்சார் கையில கொடுத்தாரு, பெர்சியா ராஜாவின் கையில கொடுத்தாரு, ரோமர்கள்ட்ட கையில கொடுத்தாரு. இதான் மதிக்கெட்ட ஜாதிகளால் எங்களுக்கு என்ன பண்ணாரு, கோபம் மூட்டுனது அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்ப பவுல் சொல்றாரு, அது இல்ல. ஆக்சுவலா மதிக்கெட்ட ஜாதினால் கோவப்படுறது, உங்களை கோவப்படுத்துறதுன்றது என்ன தெரியுமா, இதுதான். என்னது அது, மதிக்கெட்ட ஜாதினால உங்களுக்கு கோபம் கோபம் ஊட்டுறது, மதிக்கெட்ட ஜாதினால் கோபம் ஊட்டுறது என்னது? இப்ப வாங்க ரோமர் 10ஆம் அதிகாரம் அந்த பகுதிக்கு. எப்படி அவரு கோபம் ஊட்டினார் அப்படின்னு சொன்னா, புற இனத்தாரை அவருடைய பிள்ளைகளாய் மாற்றுகிறது மூலமா. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஆண்டோடைய பிளான் வந்தாலும் ஸ்ட்ரேஞ்ச். எங்களுக்குதான் உண்டு இது, எங்களுக்கு கேட்கலையா, கேக்குது இல்ல, எங்களுக்கு மட்டும்தான் இது உண்டு, நாங்க தான் கடவுளுடைய பிள்ளைகள், எங்களை கொண்டுதான் அவர் கடவுள்ல உலகத்துல என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாரோ அதெல்லாம் செய்வாரு. எங்க மூலமா தான் பிளெஸிங் யாருக்கு போகணும், எல்லாருக்கும் போகணும், எல்லா நேஷன்ஸுக்கும் போகணும்னு நினைச்சிட்டு இருந்தவங்கள இப்ப கடவுள் என்ன பண்றாரு தெரியுமா, மத்தவங்கள பிளெஸிங்க கொடுத்து இவங்கள பார்க்க வைக்கிறாரு. இவங்கள பார்க்க வைக்கிறாரு யார, இஸ்ரேல் ஜனங்களை. அததான் இங்க பவுல் சொல்ல வர்றாரு. அதுதான் கடவுள் அவங்களுக்கு ஊட்டின எரிச்சல், கடவுளை விட்டு விலகினதற்கு அவங்களுக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா, இப்போ இது மூலமா, எது மூலமா, அந்த ஸ்ட்ரேஞ்ச் பிளான், கடவுளுடைய ஸ்ட்ரேஞ்ச் பிளான் வந்து இவங்களுடைய அவிசுவாசத்துல என்ன செய்யுது, ஃபுல்ஃபில் ஆகுது. கடவுளுடைய ஸ்ட்ரேஞ்ச் பிளான் இவங்களுடைய அவிசுவாசத்துல எப்படி ஃபுல்ஃபில் ஆகுது அப்படின்னு சொன்னா, இப்போ இவங்க அவிசுவாசத்தினால கடவுள் இவங்களுக்கு கோபம் ஊட்டுறாரு. யாருக்கு, ஜூஸுக்கு. யார் மூலமா, நேஷன்ஸ் மூலமா, ஜென்டைல்ஸ் மூலமா. எப்படி ஜென்டைல்ஸ் மூலமா கோபம் ஊட்டுறாரு, இப்போ ரோம் பட்டணத்தை எடுத்துக்கோங்களா. ரோம் பட்டணத்தை கிளாடியஸோட காலத்துல ரோம்ல வந்து ஜூயிஷ் கிறிஸ்டியன்ஸ் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. ஆனா கிளாடியஸ் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, யூதர்களை யாரும் எங்க இருக்கக்கூடாது, ரோம்ல, கேக்குது தானே, ரோம்ல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, சொல்றான். எல்லாரும் இடத்த காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ நல்லா கவனிங்க, அந்த ரோமோட கான்டெக்ட்ல நம்ம நல்லா படிக்கணும். இப்ப ரோம் சிட்டிக்குள்ள ஜூஸ் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, வெளியில போயிட்டாங்க. இப்போ ஒரு சில ஆண்டுகள் கழிச்சு திரும்ப அவங்களுக்கு வர்றதுக்கான அடுத்த எம்பரர் வந்த உடனே அவங்களுக்கு அனுமதி கொடுக்கப்படுகிறது. இப்போ உள்ள வர்றாங்க. உள்ள வந்து பார்க்கும்போது எங்களுக்கு மட்டும், இந்த ஜூயிஷ் கிறிஸ்டியன்ஸ் கூட என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க, ஓகே கடவுள் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிச்சாங்க, உண்மைதான், இயேசு கிறிஸ்துவ நம்பி ஏற்றுக்கொண்டாங்க, இவருதான் மெஸ்ஸியா, இவருதான் தீர்க்க தரிசனத்துடைய நிறைவேறுதல் அப்படின்லாம் அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. ஏற்றுக்கொண்டாலும் அவங்களுக்குள்ள என்ன இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, நம்ம மூலமா தான் கடவுளுடைய திட்டம் எப்படி என்ன செய்யும், நிறைவேறும். கடவுள் வந்து என்ன பண்ண மாட்டாரு, நம்மளை தாண்டி போக மாட்டாரு. பட் இங்க என்ன பாக்குறாங்க, திரும்ப வந்து பாக்குறாங்க, அங்க பார்த்தா ஜென்டைல்ஸ் எல்லாம் கிறிஸ்டியன்ஸ் ஆயிருக்காங்க. அங்க இருக்கிற ரோமன் சர்ச்சே என்ன ஆயிடுச்சு இப்போ, டாமினேட்டட் பை ஜென்டைல்ஸ். நிறைய ஜென்டைல்ஸ் இல்லாட்டா யூதர் அல்லாதவர்கள், புற இனத்தார் அதிகம் பேர் இருக்கக்கூடிய ஒரு சபையாக மாறுகிறது. பவுல் சொல்றாரு, இப்பதான் இவங்களுக்கு என்ன வருது, குழப்பம் வருது, கேள்வி வருது. என்னடா
இதுவரைக்கும் நம்ம கடவுள் இந்த யெகோவாவை தொழுது கொண்டது யாரு மட்டும்தான் உலகத்துல? விருத்த சேதனம் பண்ணின, டோராவை அப்சர்வ் பண்ற யூதர்கள் மட்டும்தான் யார தொழுது கொள்வா? யெகோவா தொழுது கொள்வா. இப்ப யாரு தொழுது கொள்றாங்க? இதுக்கெல்லாம் விருத்த சேதனம் பண்ணாத, டோராவை அப்சர்வ் பண்ணாத, சாபத்தை அப்சர்வ் பண்ணாத யூதர் அல்லாதவர்கள் என்ன பண்றாங்க? அந்த கடவுளை உரிமை கொண்டாடுறாங்க. இது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு பேரண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பயாலஜிக்கலாவும் ஒரு சைல்டு இருக்கு, அடாப்டடாவும் ஒரு சைல்டு இருக்கு. பயாலஜிக்கல் சைல்டு என்ன நினைச்சிட்டு இருக்கு? நான் தான் எங்க அப்பாவோட எல்லாத்துக்கும் உரிமையாளன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கு. பட் திடீர்னு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, இந்த பேரண்ட் என்ன பண்றாங்க? அந்த அடாப்டட் சைல்டுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் எல்லாத்தையும் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்கோர்ஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன். அப்போ இந்த பயாலஜிக்கல் சைல்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன வரும்? என்னடா என்னோட இடத்த என்ன பண்ணிட்டான் இவன் பிடிச்சிட்டானே. இல்லாட்டா இது இப்படி கூட எடுத்துக்கலாம். 2 பேர் இருக்காங்க, அண்ணன் தம்பி இருக்கிறாங்க, அண்ணனுக்கு தான் எல்லா உரிமையும் அன்னைக்கு இருந்த காலத்தின்படி எல்லாம் வரும். திடீர்னு பார்த்தா அப்பா என்ன பண்றாரு? எல்லாத்தையும் எடுத்து கெட்டகுமாரன் கதையிலயும் அதுதான் பாக்குறோம். கெட்டகுமாரன் கதையிலையும் கிட்டத்தட்ட அது இதுதான் என்ன செய்யுது? சிம்பலைஸ் பண்ணுது. சோ அவனுக்கு கோவம் வருது. ஏன் கோவம் வருது அப்படின்னா, இவனை அவர் அப்பா என்ன பண்ணிட்டாரு? அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. யாரு? கெட்டகுமாரன். இன்னைக்கு யூதர்களுக்கு எரிச்சல் அதுதான். எங்களோட ஸ்டாண்டர்ட், எங்களுடைய ஸ்டேட்டஸ், எங்களுடைய பொசிஷனை யார் பங்கு போடுறா? புற பங்கு போடுறாங்க. பவுல் சொல்றாரு, இதுதான் கடவுள் உங்களுக்கு சொன்னது. இங்க மோசே மூலமாவே சொல்லிட்டாரு. மோசேக்கு அன்னைக்கு கொடுத்த பாட்டு மூலமாவே சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? உங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன்? கோபம் உண்டாக்குவேன். யாரை கொண்டு? நீங்கள் மதிக்காத ஜாதியை கொண்டு கோபம் உண்டாக்குவேன். அதுதான் இங்க ஆக்சுவலா நடக்குது. ரோம்ல ஆக்சுவலா தான் என்ன செய்யுது? நடக்குது. பட் இருந்தாலும் அதுக்காக தான் ஒரு 2 வசனங்களை கூட அங்க சொல்றாரு. அதையும் நான் சொல்லிடுறேன். நீங்க அப்புறம் வாசிச்சு பாத்துக்கோங்க. 20ஆம் வசனத்துல, ரோமர் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல ஏசாயா 65 2 வசனமே அடுத்தடுத்து வர்ற 2 வசனமே, 20ல வர்ற வசனமும் சரி, 21ல வர்றதும் சரி, ஏசாயா 65ஆம் அதிகாரத்தை அவர் எடுத்து கோட் பண்றாரு. சோ ஏசாயா 65ஆம் அதிகாரம் எதை பத்தி இருக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அகைன் ஆண்டவர் இதை எதை சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஒண்ணு மோசேயின் பாட்டு மூலமா அதை சொன்னாரு. இப்போ ஏசாயா 65ஆம் அதிகாரத்துல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, என்னை குறித்து விசாரித்து கேளாதிருந்தவர்களாலே தேடப்பட்டேன், என்னை தேடாதிருந்தவர்களாலே கண்டறியப்பட்டேன், என்னுடைய நாமம் விளங்காதிருந்த ஜாதியை நோக்கி இதோ இங்கே இருக்கிறேன் என்றேன். யாரை பார்த்து இதை சொல்றாரு? அப்போ இந்த ஃபர்ஸ்ட் வேர்ஸ் யாரை பத்தி சொல்றாரு? இது வரைக்கும் என்னை கேள்விப்படாத மக்கள், அவங்கள நோக்கி நான் என் கையை நீட்டுறேன், எங்க இருக்கிறேன்னு சொல்றேன். ஆனா 2ஆம் வசனத்துல, நலமல்லாத வழியிலே தங்கள் நினைவுகளின்படி நடக்கிற முரட்டாட்டமான ஜனத்தண்டைக்கு நான் முழுவதும் என் கைகளை நீட்டினேன். சோ இதுதான் யாரு எங்க நிறைவேறுது அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து மூலமாய் கிறிஸ்தவர்களான புற இனத்தார் மூலமாய் நிறைவேறுகிறது அப்படின்னு சொல்றாரு. சோ அவங்க விசாரிக்கல, அவங்க தேடல, ஆனா கடவுள் அவங்ககிட்ட சமீபமானாரு, அவங்கள தம்முடைய சொந்த ஜனங்களை ஏற்றுக்கொண்டாரு. ஆனால் யூதர்கள் என்ன பண்றாங்க? நாள் முழுவதும் அவர் நீட்டிட்டு இருந்தாரு. கிட்டத்தட்ட நல்லா யோசிச்சு பாருங்களேன். இது வந்து பெரிய விஷயம். ஏன்னா கிட்டத்தட்ட ஆபிரகாமோட தெரிந்து கொள்ளுதல்ல இருந்து இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுற வரையிலும் ஆண்டவர் ஸ்பெசிபிக்கா யூதர்களோட தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. பட் அவங்களும் என்ன பண்றாரு? அவரு என்ன செய்யறாரு? அவங்கள்ட்ட நீட்டிட்டு இருக்கிறேன்னு சொல்லி வருத்தப்படுறாரு. யாரு மூலமா? ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா வருத்தப்படுறாரு. சோ பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, என்னது? இந்த அன்பிலீஃப் ரெண்டு காரியங்களை சொல்றாரு. ஒண்ணு சாங் ஆஃப் மோசஸ், டியூட்ரானமில 32ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட சாங் ஆஃப் மோசஸ்ல இந்த இவங்களுடைய அவிசுவாசம் எதுக்காகன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. எதுக்காக? இவங்க அவிசுவாசத்துக்கு கிடைக்கிற பலன் இவங்க மூலமா, இவங்களுக்கு மற்ற தேசங்கள் மூலமா, ஜென்டைல்ஸ் மூலமா எரிச்சல் உண்டு பண்ணுகிற காரியம். இன்னொன்னு என்னது? ஏசாயா மூலமா சொல்லப்பட்ட, ஏசாயா 65ல சொல்லப்பட்ட 1ஆம் வசனத்துல சொல்லப்பட்டபடி இவ்வளவோ நாள் அவங்களோட அவங்க டீல் பண்ணிட்டே இருக்கிறாரு, அவங்கள்ட்ட பேசிட்டே இருக்கிறாரு, அவங்கள்ட்ட தான் தம்முடைய கிரியைகள் எல்லாம் நடப்பிக்கிறாரு. எகிப்துல இருந்து ஆரம்பிச்சு
செய்த காரியங்கள், கானான் தேசத்தை சுதந்திரிக்க போகும்பொழுது செஞ்ச காரியம் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. பட் அவங்க கடின இருதயம் உள்ளவர்களாய், ஆப்ஸ்டினேட் அப்படின்னு போட்டிருக்கு இங்கிலீஷ்ல. தமிழ்ல வந்து என்ன போட்டிருக்கு அப்படின்னா, தமிழ்ல என்ன போட்டிருக்கு, முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள் இல்லையா? ஆமா, முரட்டாட்டம், கீழ்ப்படியாதவர்களும் எதிர்த்து பேசுறவர்களும் முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள், நான் நாள் முழுசும் என் கைகளை நீட்டினேன் அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு. வேதனையோடு கூட தீர்க்கதரிசி சொல்றாரு. இதுதான் என்ன பண்ணுது, நடந்திருக்குது. சோ இட்ஸ் இஸ் நாட் ஜஸ்ட், ஒருவேளை இது ஸ்ட்ரேஞ்சா இருக்குது, பவுலோட பாயிண்ட் இதுதான், பவுலோட கருத்து தான் ஸ்ட்ரேஞ்சா இருக்குது, விசித்திரமா இருக்குது. ஆனா நத்திங் டு பி சர்ப்ரைஸ்ட், சர்ப்ரைசிங்கா தான் இருக்குது, பட் நத்திங் டு பி சர்ப்ரைஸ். ஏன்னா மோசையின் பாட்டுல இதை சொல்லி இருக்குது, ஏசாயால இதை சொல்லி இருக்குது. சோ அதுதான் இப்ப என்ன பண்ணுது, நிறைவேறுது. ஏதோ புதுசா ஒன்னும் ஆண்டவர் என்ன செய்யல. திஸ் இஸ் வாட் இஸ் ரிட்டன் இன் தி ஸ்கிரிப்சர்ஸ். வேத வாக்கியங்கள்ல, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேத வாக்கியங்கள்ல ஏற்கனவே உங்களை குறித்து சொல்லப்பட்டதுதான் இப்ப நடக்குது. நீங்க ஒன்னும் இயேசு கிறிஸ்து வந்து ஏதோ புறையினத்தாருக்கு நான் வந்து புதுசா ஏதோ ஒண்ணு சொல்றேன், புறையினத்தாருக்கு ஆசீர்வாதம் வந்துட்டுன்னு புதுசா ஏதோ சொல்றேன்னு இல்ல. ஏற்கனவே மோசே வந்து அந்த பாட்டுல சொல்லியிருக்காரு, ஏசாயா மூலமா சொல்லியிருக்கிறாரு, என்னை குறித்து விசாரித்து தேடப்படாதவர்களாலே நான் கண்டுபிடிக்கப்பட்டேன். ஏன்னா அன்னைக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா, பவுல் வந்து புறையினத்தாருக்கு சுவிசேஷத்தை எடுத்துட்டு போறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பவுல் வந்து புறையினத்தாருக்கு சுவிசேஷத்தை, அதுவும் ஈக்குவலா, யூதர்களுக்கு ஈக்குவலா, யூத மார்க்கத்திற்கு வராமலேயே, விருத்த சேதனம் பண்ணாமலேயே, என்னது அவங்களுடைய உணவு பழக்க கட்டுப்பாடுகளை கடைபிடிக்காமலேயே நீங்க என்ன பண்ணிடலாம், கடவுளுடைய பிள்ளை ஆகிடலான்னு சொல்ற அந்த கூச்ச அவங்களால என்ன பண்ண முடியல, அக்செப்ட் பண்ணவே முடியல. அதனாலதான் பவுல் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, இவ்வளவு வசனங்களை எடுத்து காண்பிக்கிறார். ஸோ இதோட நான் இன்னைக்கு முடிக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன் இதை இவ்வளவு டீட்டெயிலா பொறுமையா நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னா, இதை நீங்கள் புரிந்து கொண்டால்தான் அடுத்து 11ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில வரக்கூடிய ஒரு பெரிய ஒரு இன்னைக்கு இருக்கிற கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய, இன்னைக்கு கிறிஸ்டியன்ஸ் கன்ஃபியூஸ்டா இருக்கக்கூடிய ஒரு வேர்ஸை நம்மளால என்ன பண்ண முடியும், புரிஞ்சுக்க முடியும். ஸோ தொடர்ந்து நம்ம இவைகளை கற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. நம்ம ரொம்ப முக்கியமா நம்ம வந்து கவனிக்க வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த தேவனுடைய இந்த ஒரு திட்டத்தை, ஒருவேளை அவருடைய இந்த ஸ்ட்ரேஞ்சான, இந்த வித்தியாசமான, விகற்பமான அந்த திட்டத்தை புரிஞ்சு கொள்ள முடியாமல் தான் இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா, கிறிஸ்தவர்கள் வந்து இனி ஒரு 3வது ஆலயம் கட்டப்படணும், இனி ஒரு என்னது இதை சரியா புரிஞ்சுக்காதனால சுவிசேஷத்தை, இல்லாட்டால் சுவிசேஷத்தை தான் அந்த தேவனுடைய திட்டத்தை சரியா புரிஞ்சுக்க முடியாது. 3ஆம் ஆலயம் கட்டணும், அது எப்படி கட்டுறது, அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணுமா வேண்டாமா, இப்படி கொஸ்டின்ல குழப்பத்துல இருக்கிறாங்க. இதை நம்ம சரியா புரிஞ்சு கொள்ள வேண்டியது அவசியம். கண்டிப்பா இந்த வாரத்தை விட அடுத்த ஒரு சில அடுத்த வாரம் இதை முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். 11ஆம் அதிகாரத்தை நம்ம வந்து பார்க்க போறது முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா, அது வந்து நமக்கு அதுலதான் கடைசி பகுதியில வரக்கூடிய ஒரு வசனம் தான் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்ல குழப்பிட்டு இருக்கிற ஒரு காரியம். இந்த அடிப்படையில அதை புரிந்து கொள்றது அவசியம். ஒருவேளை இது ஒரு வாரம் கேப் இருந்தாலும் நீங்க சொல்லப்பட்ட காரியங்களை நீங்க அதை திரும்ப வாசிச்சு பாருங்க. அத நீங்களே ஒரு முறை 1-2 முறை அந்த 11ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரத்தையுமே வாசிச்சு பாருங்க. அது உங்களுக்கு சரியாய் புரிந்து கொள்வதற்கு உதவியா இருக்கும். ஜெபம் பண்ணலாம். நல்ல ஆண்டவரே, நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய திட்டங்கள், உங்களுடைய ஆலோசனைகள், உங்களுடைய செயல்கள் எல்லாம் மகத்துவமானவைகள் ஆண்டவரே. இந்த பூமியை நீர் நேசிக்கிறீர், இந்த பூமியை நீர் புதுப்பிக்கும்படியாய் உடைய குமாரனை எங்களுக்கு தந்தீர், தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்கிற நற்செய்தி எங்களுக்கு சொன்னீர். ஆண்டவரே, யார் ஆட்சிக்கு வருவா, பாலிடிக்ஸ்ல யார் தலைவனா வருவா அப்படின்னு சொல்லி நாங்க பதற வேண்டிய அவசியம் இல்லை. அமெரிக்காவுக்கு யார் அதிபராவா, இந்தியாவுக்கு யார் பிரதமராவா, தமிழ்நாட்டுக்கு யார் முதல்வராவா அப்படின்றத நாங்க சிந்திக்கிறத காட்டிலும், நாங்கள் எங்கள் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்கிற அந்த விசுவாசத்தோடு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள் நாங்கள் என்கிற நம்பிக்கையோடு கூட நாங்கள் இந்த உலகத்திலே செய்ய வேண்டிய வேலையை செய்தோமே. ஆனால் கர்த்தர் நீர் ராஜரிகம் பண்ணுவீர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற கர்த்தர் ஆண்டவரே, நீர் ஆளுகை செய்கிறதை, ராஜ்யம் முழுமையாய் இந்த பூமியில வருகிறதை நாங்கள் காண எங்களுக்கு உதவி செய்யும். அதற்கேற்ற தலைவர்களை நாங்கள் உருவாக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, துரதிர்ஷ்டவசமாய்
உலகத்திலிருந்து நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்கள் நல்ல தலைவர்கள் கிடைத்திட மாட்டார்களா என்று சொல்லி, ஆண்டவரே, நாங்கள் உலகத்திலிருந்து இல்லாவிட்டால் தேவ திட்டத்தில் இல்லாதவர்களே நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, உடைய திட்டத்திற்குட்பட்டவர்களை நாங்கள் தேசங்களுக்கு உன் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று சொல்லக்கூடிய விசுவாசிக்க கூடியவர்களை நாங்கள் தலைவர்களாய் உருவாக்க எங்களுக்கு நீர் கிருபை தாரும். அதற்கு நேராய் சபை திரும்ப கர்த்தர் உதவி செய்யும். உலகம் முழுவதும் தலைவர்களுக்கான பற்றாக்குறை இருக்கிறது. ஆண்டவரே, தலைவர்களை நீர் திருச்சபை தலைவர்களை கொடுக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். அதற்கு நேராய் நாங்கள் திரும்ப எங்களுக்கு நீர் கிருபை தாரும். திருக்கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த பயிற்சியில கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். அடுத்த வாரம் சந்திக்கிற வரையிலும் உடைய கிருபை, உடைய பிரசனம் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. சொல்லுங்க.